வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக புளியை வச்சு ஒரு புளி பொங்கல் செய்ய போகிறோம். சாதாரணமாக அந்த பொங்கல்னு சொல்லும்போது நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். இதில் அந்த பச்சை பயிறு யூஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான உணவாக இந்த புளி பொங்கலுக்கு அமைப்போது டேஸ்ட்டு ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு கலக்கலாக இருக்கும். அந்த புளி பொங்கலை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அரிசி ஒரு அழாக்கு, பச்சை பயிறு அரை அழாக்கு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு, பச்சை மிளகா 3 நம்பர், கருவேப்பிலை 1 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இந்த புளிப்பொங்கல் அப்படின்னு சொன்னோம். புளிப்பொங்கலுக்கு பச்சை பயிறு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அழாக்கு அரிசி அப்படின்னா அரை அழாக்கு பச்சை பயிறு. இதே உங்களுக்கு கப்பில் அளவு சொல்லணும்னா 1 கப்புக்கு அரை கப். அழாக்குன்னு சொல்கிறது 200 கிராம். அப்போ 100 கிராம் பச்சை பயிறு. எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுறோம். அரிசி ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த பச்சை பயிரை ஊற வச்சுருக்கோம். தண்ணி நல்லா களைஞ்சிட்டு அரிசியை போட்டு வதக்குறோம். பச்சை பயிரையும் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம். உப்பு போட்டுறோம். தண்ணி 1க்கு 2.25. அந்த 2.25 சொல்லும்போது கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்கும். இது தாளிப்பு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரைஸில் போட்டு வதக்கியாச்சு, பயிர் போட்டு வதக்கியாச்சு. கடைசியாக அந்த வெந்த பிறகு குக்கர் மூடியை அறுத்துட்டு அந்த ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சி அந்த பல்ப்பு மாத்திரம், அதாவது அந்த புளி தண்ணி மாத்திரம் எடுத்து தெளித்த மாதிரி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது சட்னி தேவையில்லை, சாம்பார் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். சாதாரணமாக இப்போது இது மார்கழி மாதம். எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா மார்னிங் வெண்பொங்கல் கலக்கலாக கொடுப்பாங்க, நெய்யோடு போட்டு கொடுப்பாங்க. நம்ம பொங்கலில் நெய்யில் ஒரு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு நெய் தேவை அப்படின்னா கடைசியாக அதை புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த புளி பொங்கலை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுறதில்ல, எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு நான் சொன்னேன் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, அந்த அரிசி பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இந்த பொங்கல் வரும்போது 4 குறுந்தானியங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வரகு, சாமை, திணை, குதிரைவாலி. இதுலேயும் நீங்கள் செய்யும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா, அதை பச்சை பயிறு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு பச்சை பயிறு. அதே மாதிரி வரகோ, சாமை, திணை, குதிரைவாலி எது வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ நிறைய பேர் வந்து இதை வரகு, சாமை, திணை, குதிரைவாலியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த வரகு அரிசியோடையோ சாமை அரிசியோ செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து டெஃபரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இது 4 அரிசி இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ என்ன சூடாயிடுச்சு, இதில் உளுத்தம்பருப்பும் உங்களுக்கு காமிச்சதில் வந்து உளுத்தம்பருப்பும் கடுகும் ஒன்றா காமிச்சிருக்கோம். நீங்கள் தனியாக எடுக்கணும்னா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஒன்றா கூட 2 சேர்ந்த மாதிரி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதே மாதிரி இப்போது மிளகு போட்டுடுறேன். 2 டீஸ்பூன் மிளகு சொல்லியிருக்கோம், மிளகு. அதே மாதிரி சீரகம் 2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதிலே வதக்கிடுறோம். இப்போ கருவேப்பிலை போட்டுறேன். 1 கை கருவேப்பிலை, வாசனை சூப்பராக இருக்கும். இதில் 10 முந்திரி பருப்பு சொல்லியிருக்கேன், 10 முந்திரி பருப்பு போட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடும். இந்த மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சி வரணும். அப்போ தான் அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி போட்டு செய்கிறதால கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து அரிசியை போட்டேன். அதே மாதிரி பச்சை பயிறு ஊற வச்சுருக்கோம், அது ஊற வச்ச பச்சை பயிரையும் போட்டு வதக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும்.
கொஞ்சம் வதக்கட்டும். இதில் உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாயை அதில் போட்டோம். இந்த பொங்கல் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆனால் சாதாரண பொங்கல்னால் பச்சை பயிறு யூஸ் பண்ணுறப்பல பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணோம். அரிசி வந்து பொன்னி அரிசி யூஸ் பண்ணுறோம். வீட்டில் நெய்யும் எண்ணெயும் விட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இஞ்சி போட்டு தாளிக்கிறோம். இப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தான் தெரியும். இப்போ இதில் அரிசி, பருப்பு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை வதக்கிடுறேன். இப்போது தண்ணி விட்டுலாம். கடைசி 1க்கு 2 தண்ணி சொன்னேன். கடைசியாக மஞ்சத்தூள் போட போகிறேன். 1க்கு 2.25 தண்ணி சொன்னேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். இப்போது மஞ்சத்தூள் போட்டுறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு இதையும் போட்டு கிண்டிடுவோம். ஒரு மூடி போட்டலாம். சாதாரணமாக பொங்கல்னு சொல்லும்போது வெண்பொங்கல், மிளகு பொங்கல், மிளகுவாருன்னு சொல்கிறோம், சர்க்கரை பொங்கல், வரகு பொங்கல், பால் பொங்கல் அப்படின்னு இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சது வந்து இந்த வெண்பொங்கல் டேஸ்ட் வந்து இந்த பாசிப்பயிரும், அதாவது பாசிப்பயிரும் அரிசியும் சேரும்போது அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பொங்கல்லாம் செஞ்சு வச்சோம்னா அப்படின்னா ஆற என்னன்னா கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி அளவு கொஞ்சம் 2.25 விட்டும்போது ஆறுனா கூட உங்களுக்கு அந்த கெட்டி ஆகாது, கல் மாதிரி ஆகாது, தளதளனே இருக்கும். இந்த பால் பொங்கல்னு சொல்லும்போது சாதாரண நம்ம குக்கரில் பொங்கல் வேக வைப்போம். எப்படி வேக வைப்போம்? அரிசி, பாசிப்பருப்பு, பெருங்காயம் போடுவோம், உப்பு போட்டுருவோம். போட்டு அது இதில் பாதி பால் பாதி தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு வேக வைக்கணும். சாதாரணமாக பால் ஊற்றும்போது பொங்கி வரும். அப்போ அது நேச்சரை வந்து பாலுக்கு பொங்குற நேச்சர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாலில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்காமல் டைரெக்டாக வேக வைக்கணும். அதாவது எப்படி அரை பங்கு வேக வச்சா போதும், அதுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு வேக வச்சுக்கோ, குக்கரில் வேக வச்சுக்கலாம். அப்போது உங்களுக்கு பொங்காது. அது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நான் சொன்னேன் சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிங்கன்னா அது பால் பொங்கலே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. ஸோ இப்போது இந்த பொங்கல் வந்து வரவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சூரியோசு நிகழ்ச்சி. புளி பொங்கல். எண்ணெய் ஊற்றணும். கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அரிசியும் பச்சை பயிரும் போட்டு வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் போட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு வேக வச்சிட்டோம். உப்பு போட்டோம். இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது மீன் டைம் புளியை கரைச்சிக்கிறேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கிறோம். 3/4 கிளாஸ் சொன்னேன், 1/4 கிளாஸ் போதும் ஆக்சுவலாக. சாதாரணமாக நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம், இந்த புளி ஏன் முதலியே போடல கடைசியில் போட போகிறீங்க? நீங்கள் முதலியே போட்டோம் அப்படின்னா அந்த பயிறு வந்து சரியாக வேகாது. அது புளிக்கு ஒரு தன்மை அப்படின்னா ஒரு மாதிரி நெட்டாக இருக்கும், வேகாது. அதனால் புளியை கடைசியாக போடுறோம். இன்னொன்று, எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி, பொங்கல் சாப்பிட்டா ஏன் தூக்கம் வருது? நிறைய பேர் சொல்லுவாங்க பொங்கல் சாப்பிட்டோன்னு தூக்கம் வருது. அந்த அரிசி பருப்புக்கே உண்டான அதில் நிறைய என்ன சொல்லுவோம், கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் கலந்துருக்கிறதால கொஞ்சம் மந்தமாக இருக்கும். பொங்கல் சாப்பிட்டு போனாவே ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யவே தோணாது, இந்த மாதிரி மந்தமாக இருக்கும். அது பிகாஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். இப்போது இதை பொங்கலை நல்லா வெந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா என்ன பண்ணுறேன்,
புளி தண்ணியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை விட்டுறோம். இது கூட சட்னி தேவையில்லை சொன்னேன், அதே மாதிரி சாம்பார் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு எதாவது தேவைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தொகையில், தொகையில்னு சொல்லும்போது கொத்தமல்லி 2 கை, புதினா 2 கை, உளுத்தம் பருப்பு 1 கை, காஞ்ச மிளகா ஒரு 6 நம்பர் காஞ்ச மிளகா, சின்ன துண்டு புளி, 1 டீஸ்பூன் பெருங்காயம். அப்படியே வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி இந்த உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா புளி பெருங்காயத்தை வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். தண்ணி தெளித்து ஒரு தொகையில் திக்காக, சட்னின்னு சொல்லும்போது தண்ணியாக கூட திக்காக இருக்கலாம். இதில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கொட்டினீங்கன்னா அந்த தொகையிலோடு இது சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்ல மட்டனை வறுத்து தொக்கு மாதிரி வறுத்து சாப்பிடும்போது ஒரு கலக்கல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சொல்லுவேன், இந்த பொங்கலோட மீன் குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலை ஒரு பாத்திரத்தில் போட்டுறேன். நீங்கள் நினைக்கலாம் புளி போட்டுக்கோம், புளி போட்டு திருப்பி வேக வைக்கணுமா அப்படின்னு. இப்போ ஊற்றினது 1/4 கிளாஸ் தண்ணி. இந்த ஆல்ரெடி இந்த பயிரும் பொங்கல் வந்து சூடாக இருக்குது, அதை புளியோடு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து தனியாக திருப்பி வச்சு வேக வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த அருமையான புளி பொங்கல் ஜெயா டிவியில் சுவை நிகழ்ச்சியில் உங்களுக்கோசரம் செய்யப்பட்டது. சூப்பரான பொங்கல். இப்போ அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பர், டாப் நாச். அப்படியே சாப்பிடலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது சர்க்கரைவள்ளிக்கிழங்கு பொரியல். இந்த சர்க்கரைவள்ளிக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 1/4 கிலோ, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், புளி 1 கோலிகுண்டு அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. சர்க்கரைவள்ளிக்கிழங்கு பொரியல் சூப்பரான ஒரு டிஷ்ஷு. சர்க்கரைவள்ளிக்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டாவே கலகலாக இருக்கும், ரொம்ப பிடிச்சது. அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பொரியல் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது அந்த பைட்டிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். காரசாரமாக பொரியல்னு சொல்லும்போது ட்ரையாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். நல்ல தண்ணி சாம்பார், மிளகாய் போட்டு ஒரு தண்ணி சாம்பாரோட இந்த சர்க்கரைவள்ளிக்கிழங்கு பொரியல் கலக்கம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிடுறோம். இந்த சர்க்கரைவள்ளிக்கிழங்கு என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு பரட்டிடுறோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து பரட்டிக்கிறோம். இந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இந்த பரட்டின சர்க்கரைவள்ளிக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிறோம், சிம்மில் வச்சிடறோம், கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறோம். எக்ஸாக்டாக 5வது நிமிஷத்தில் சர்க்கரைவள்ளிக்கிழங்கு வெந்த போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோலிகுண்டு அளவு புளி, ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி விட்டு திக்காக கரைச்சி அதை விட்டுட்டு இறக்கிடணும். நான் சொன்ன மாதிரி மிளகாய் சாம்பார் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பருப்பு ரசத்தோடதும் சரி, தோசை இட்லியோடதும் சரி, சப்பாத்தியோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, அந்த ஸ்வீட்டஸ்ட் டேஸ்ட்டு கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு ஒரு பவுலில் போட்டு இதில் மிளகாத்தூள், அதே மாதிரி தனியாத்தூள் அதையும் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், தண்ணியை தெளிச்ச மாதிரி போட்டுறேன், போட்டு நல்லா பெசறிடுறேன். இப்போ என்ன ஆகிடுது, இந்த சர்க்கரைவள்ளிக்கிழங்குல அந்த காரம் அப்படியே பிடிச்சிக்குது.
ஒரு உருளைக்கிழங்குல ரோஸ்ட் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை பிடிச்சிக்குது. மீன் டைம் என்ன ஆகுது, எண்ணெய் சூடாயிடுச்சேங்க. எண்ணெய் சூடானோடனே இதில் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிடும். கருவேப்பிலையும் போட்டுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சு வர டைமில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தூணா மாதிரி போட்டுறேன். நான் சொன்னேன் எக்ஸாக்டாக 7வது நிமிஷத்தில் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வெந்து போயிடும். இப்போ நீங்கள் பரட்டே வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து பரட்டலாம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ வேகத்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, சர்க்கரை வள்ளிக்கிழங்குல மட்டும்தான் மாதிரி செய்யலாமா? மரவள்ளிக்கிழங்குல செய்யலாம், உருளைக்கிழங்குல செய்யலாம், சேப்பங்கிழங்குல செய்யலாம், அதே மாதிரி கருணக்கிழங்குல செய்யலாம். இந்த கிழங்கு வகைகள் பூமிக்கு கீழே விளையிற கிழங்குகள் எந்த கிழங்காக இருந்தாலும் இதே மாதிரி செய்யலாம். இந்த துண்டு மாத்திரம் போடுறது மெலிசாக போடணும், அப்போ தான் வந்து வேகும். ஏன்னா இது நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறது இல்லை, டைரெக்டாகவே நம்ம குக் பண்ணுறதால மெலிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். குக்கரில் போடுறத விட இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன பண்ணோம்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு அதுக்கு அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்து பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலையை போட்டு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை போட்டோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். வி கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழக்கம் சுவையசு நிகழ்ச்சி. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொரியல். தோல் எடுத்துகிட்டு மெலிசாக சீவிக்கிட்டோம். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு தண்ணி தெளித்து பெசரி வச்சுட்டோம். இதை ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலையை போட்டு அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம வதக்கிட்டோம். இப்போ அழகாக இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வதங்கிடுச்சு. நான் சொன்னேன் 7 நிமிஷத்தில் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வெந்து போயிடும், சாஃப்டாக இருக்கும், வெந்து நல்லா அழகாக வந்துடும் அப்படின்னா. இதில் ஆல்மோஸ்ட் 90% இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வெந்துடுச்சு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வேறு என்ன செய்யலாம்? சர்க்கரை வள்ளிக்கிழங்கு புட்டு சூப்பர். சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு திருவிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அந்த திருவி வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் போட்டு ஒரு இளம் சூடில் வச்சுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 2 கை தேங்காய் பூ போட்டு அப்படி தூண மாதிரி இறக்கிட்டோம்னா அந்த புட்டு நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அதை சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாவே கலக்கலாக இருக்கும். இட்லி தோசையோடையும் நல்லா போகும். ஆக்சுவலாக சாதாரணமாக இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிக்கு இந்த மாதிரி புட்டு சூப்பராக இருக்கும். புட்டுன்னு சொல்லும்போது ஒரு டிப்புன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக புட்டு வந்து புழுங்கல் அரிசியில் நம்ம பண்ணுறோம். புழுங்கல் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நனைச்சி நல்லா அலசி களைஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு டவலோ ஒரு வெள்ளை துணியிலையோ எடுத்து அந்த அரிசியை டவலில் போட்டுடுறோம். ஃபேன் கீழே ஆற வச்சிடுறோம். இது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, அரைச்சி வந்துட்டு உப்பு தண்ணி, சுட தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு போட்டு தெளிச்சா மாதிரி அந்த அரிசி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இட்லி பாத்திரம் அதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டை மேலே மூடிட்டு அது மேலே ஈர துணியை வச்சுட்டு ஈரத்துணி நல்லா பிழிஞ்சிடணும். இந்த புட்டு மாவு ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். அந்த புட்டு மாவை அந்த துணி மேலே வச்சுட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வச்சிடணும். நல்லா வெந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பண்ணோம். அந்த வெந்த புட்டையும் போட்டுட்டு ஏலக்காய் பொடியை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் பொடி தூவுறோம். தேங்காய் பூ போடுறோம். சர்க்கரை வேணும்னா சர்க்கரை, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக புட்டு மசால் வடை கலக்கல். ஸோ இப்போ இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு
நல்லா அழகாக குக் ஆகிடுச்சு. இதில் நான் சொன்ன ஒரு கோலிகண்ட் அளவு புளி தண்ணியை எடுத்து 4 டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கும் சொன்னேன், அதை விட்டுருவோம். அதை மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. சாதாரணமாக எல்லாருக்குமே தோன்றது சர்க்கரை வள்ளி கிழங்கு இனிப்பாக எல்லாம் இருக்கும் அப்படின்றது. பை நேச்சர் அதனுடைய நேச்சரே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணோம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு காரத்தை போட்டு நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம். அப்போ என்ன ஒன்றா அந்த இனிப்பு கொஞ்சம் கம்மியாகிடும் ஆக்சுவலாக. பட் நேச்சர் ஆஃப் தி வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இப்போது அருமையாக இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வச்சு ஊறுது. ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மீன் துண்டு மாதிரி வருது பாருங்கள். சூப்பராக இந்த சர்க்கரை ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். 2 டிஷ் பண்ணோம். புளிப்பொங்கல், அதை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு போட்டு வதக்கிட்டு, அரிசியும் பருப்பு வதக்கிட்டு, அதில் பச்சை மிளகாய் போட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு, அதை கடைசி இறக்கும் போது புளி தண்ணி வச்சுக்கிட்டோம். 2வது சர்க்கரை வள்ளி கிழங்கு பொரியல். சர்க்கரை வள்ளி கிழங்கை மெலிசாக கட் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சோம், கருவேப்பிலை போட்டோம். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு என்ன பண்ணோம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு, தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டு, அந்த கடாயில் போட்டு நல்லா 7 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோலி குண்டு அளவு புளியை 4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை புளி தண்ணியை விட்டோம். அட்டகாசமாக இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்வீட்னஸ் இல்லை, புளிப்பு, அந்த காரம், டேஸ்ட்டு டாப் நாச். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சாமி விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.